ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடிப்பேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்துட்டு சுரக்காய் ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு சுரக்காய் பீஸ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா ஜூஸை புழிஞ்சு எடுத்துகிட்டு எல்லாமே வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுங்கிறதுனால ஒரு நாள் பூசணிக்காய், சுரக்காய், வாரத்தில் ஏதாச்சும் 4 நாள் கண்டிப்பாக இந்த ஜூஸஸை வந்து எடுத்துக்குவேன். வெளியில் வந்து கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சி வந்து வெளில பார்க்கும்போது அவ்வளோ கிளைமேட் கூலிங்காக, மழை பெஞ்சி நைட்டு ஃபுல்லாக மழை தான் போல். ரோட் ஃபுல்லாக நனைஞ்சி பார்க்கவே க்ரீனிஷாக இருந்தது. மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அப்படியே பால்கனியில் உட்காந்து போட்ட ஜூஸும் குடித்தாச்சு. டெய்லியுமே இது ஏதாச்சும் ஒரு ஜூஸை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு டீ காஃபி குடிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு போயிடும். இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குடிக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நமக்கு அதுவே பழகிடுன்றாங்கல்ல, அது போல் ஆகிடும். இந்த மஸ்கிட்டோ நெட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, பாப்பா வந்துட்டு குட்டி பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். சரி, எனக்கும் பவந்திக்கும் ரொம்ப கொசுக்கடி அதிகமாக இருக்கவே இந்த நெட் போட்டேன். சரி, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி, ரிவ்யூ வந்து கொடுக்குறதுக்கு முன்னே யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுவோமே அப்படின்றதுனால தான் 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுனால ஃபோல்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் 2-3 நாள் அதை ஃபோல்ட் பண்ணும்போது அப்புறம் ஈஸியாகிடுச்சு. நல்லாயிருக்கு. 470க்கு வாங்கியிருந்தேன். வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 பேர் வந்துட்டு படுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. தாராளமாக படுத்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் தான் ரெடி பண்ணலான்ட்டு 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இந்த ஹோம்மேடாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு பன்னீர் வந்து வீட்டிலையே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஜஸ்ட்டு சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி தான். சரி, ஃபஸ்ட்டு வந்து 1 லிட்டர் பால் எடுத்துகிட்டு நல்லா பொங்கி வரும்போது 2 மூடி அளவு வினிகர் சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வரும்போது பால் நல்லா திரிஞ்சு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவும் சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும்போது அந்த பன்னீர் வந்துட்டு நல்லா செட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம குயிக்காக என்ன பண்ணணும்னா 2 முறை வந்து தண்ணி போட்டு உடனே அலசிடணும். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நம்ம கண்டிப்பாக கரெக்டாக இதில் ஃபாலோ பண்ணோன்னா அதில் நம்ம போட்ட வினிகர்லாம் வெளியில் வந்துடும். இதுவே நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்க்குறாம இருந்ததுன்னா ஒரு 4 மூடி அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துட்டு அதே மாதிரி 2 முறை நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் செய்யும்போது கண்டிப்பாக குயிக்காக பண்ணிக்கோங்க, இல்லை செட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபில்டரில் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டரில் வச்சு சேர்த்துட்டு உடனே தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பன்னீர் வந்துட்டு ரெடி பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, குட்டி பாப்பா வந்து அதிகமாக வந்து பன்னீர் 65 தான் கேட்பாள். அவளுக்காக பன்னீர் 65 தான் செஞ்சு கொடுக்கலான்னு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அலசணும் இல்லையா, அந்த தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டு தான். அதை நமக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ அதை கொட்டிடுங்க. மறுபடியும் 2 முறை தண்ணி போட்டு அலசிட்டு இப்போவே பாருங்கள் பன்னீர் வந்துட்டு செட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வேகமாக இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு வெயிட் போட்டு ஒரு நல்ல கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்து அது மேலே வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளவே நல்லா செட் ஆகிடும். செட் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். இல்லை உடனே நீங்கள் ஏதாச்சும் டிஷ்ஷஸ் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம். பன்னீரில் வந்துட்டு பன்னீர் 65, பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பன்னீரில் ஏகப்பட்ட
பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது சேஃப் தான். ஸோ கண்டிப்பாக கொடுக்கலாம். இதை க்யூப் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். அப்படியே நீங்கள் கவுத்து போட்டுட்டு பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் கீழே வந்து துணி வச்சு கூட புழிஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கூட கிடைக்கும். பட் அது மாதிரி உங்களுக்கு ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாக்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறது ஷேப்பு கொண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்துட்டு க்யூப் போட்டுட்டு நீங்கள் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு நான் பன்னீர் எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அதுலேருந்தே வீட்லேயே சமைச்சு கொடுத்துருவேன். நீங்கள் பால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னா நிறைய பன்னீர் வந்துட்டு கிடைக்கும். இதுவே நீங்கள் கம்மியாக சேர்த்தா 1 லிட்டருக்கு இந்த அளவுக்கு க்யூப்ஸ் கிடைக்கும். இதையே நம்ம செய்யும்போது இன்னும் ஒரு 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு மசாலா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பீசஸாக போடும்போது அந்தளவுக்கு மசாலா வந்து இருக்காது. ஏதோ பன்னீர் தான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் ப்ராடக்ட்டு ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் தான். ஒரு 2 மாதம் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ரோஸ்மெரி வாட்ரு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்துட்டு நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்குது. அடிக்கடி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். உடனே ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டு தான். நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸு இப்போ வந்துட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆகுறதுனால போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஹேர் ஃபாலுக்கு குறையவே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ உடனே ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். பேபி ஹேரும் நல்லா வந்திருக்கு. நான் பாப்பாவுக்காக ரிங் எடுத்து கொடுத்தேன். உடனே எனக்கு வளையலும் வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ வளையல் எடுத்து கொடுத்ததுன்னு தான் அவங்க போனாங்க. அது வரைக்கும் வீடியோ எடுக்கவே முடியல. எடுத்து கொடுத்தது செம சந்தோஷம். அப்புறம் போயிட்டாங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ வந்துட்டு நான் சூப்பர் மார்க்கெட் தான் ஹஸ்பண்ட் கூட போயிருந்தேன். எல்லா ஐட்டம்ஸும் அப்படியே பார்க்கும்போது நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. நியூ சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நிறையா ஆஃபர்ஸ் அண்டு செல்லர் ப்ரைஸ் கூட வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. லைசால் பை 1 கெட் 1 கொடுத்துருந்தாங்க. நிறைய பவுல்ஸ் அப்புறம் வாஷிங் லிக்விட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆஃபர்ஸ் இருந்தது. இந்த மாதிரி கண்ணாடி பவுல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியை விட கொஞ்சம் ரேட் கம்மியாகவே இருந்துச்சு. வாங்கணுன்னு தான் எடுத்தேன். பட் வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கிற பொருளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுமா, எதுக்குமா இன்னும் நிறைய வாங்குற அப்படின்ட்டு ஒரு பார்வை. அப்படியே நானும் கீழே வச்சுட்டு இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்துட்டே வந்தேன். எல்லாமே நல்லா சூப்பராக ஆஃபர்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. ஆன்லைன் ரேட்டை வந்து கம்பேர் பண்ணி நான் வாங்குறதுக்குள்ளே பாருங்கள் டைம் போடுறதே தெரியல. நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி போனாலும் நம்மளை மீறி கை போயிடுது. இதை வாங்கிக்கலாம், இது ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம், இது ஒன்று மட்டும் வாங்கிக்கலான்ட்டு அது ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நான் கிராசரிஸ் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு முறை வாங்க மாட்டேன். 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவேன். பிகாஸ் நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால கிராசரிஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் தீர்ந்து போகாது. ஸோ வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு 2 மாதம் தாராளமாக வரும். அதுக்கும் மேலே கூட ஒரு சில டைம் வந்திருக்கு. எப்போவுமே நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணும்போது தாராளமாக வரும். தாம்னு செலவு பண்ணி நம்ம பொருளை வாங்கி குவிக்கிறதுக்கு விட
ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்லேயே 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன வைரலாக போயிட்டுருக்குற வயநாடு சம்பவம் தான். இப்போல்லாம் இயற்கை சீற்றம் வந்து எங்கே, எப்போ, எப்படி நடக்குதுன்னு சொல்லவே முடியல. எப்போ வந்துட்டு மழை பெய்யுது, வெயில் காயுதுன்னு சொல்ல முடியல. மே மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக எப்போ மழை வருதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. இந்த கேரளா வயநாடு சம்பவம் வந்து எல்லாரையுமே பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். எங்கே போனாலுமே இந்த பேச்சு தான் போயிட்டுருக்கு. ஒரு குழந்த, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அந்த தாய் வந்துட்டு காலை பிடிச்சிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க கிளைய பிடிச்சிட்டு இன்னொரு குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் வந்துட்டு அவங்களோட குழந்தைய அவங்க தண்ணியில் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம்லாம் வந்துட்டு அங்கே அடிக்கடி மாற்றி மாற்றி இந்த நியூஸ் வந்து கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நியூஸ் வைக்கிறதுக்கே ஏன் வைக்கிறோன்ற மாதிரி இருக்குது. வைக்காமலும் இருக்க முடியல. என்ன நியூஸ் போகுது, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலும் இருக்க முடியல. நிறைய குழந்தைங்க அவங்க தாயை இழந்துட்டாங்க, பெற்றோர் இழந்து. இப்போ அதை அவங்களுக்காக ஃபீட் பண்ணுறதுக்காக இடுக்கியிலேருந்து பாவனா அப்படின்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க. கேட்கும்போது நல்ல விஷயமா இருக்குது. இது எல்லா மதர்ஸ்க்குமே ரொம்ப ப்ரௌடான விஷயம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பேரண்ட் ஒரு பொண்ணை, அவங்களுடைய பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கையில் போட்டிருக்கிற ரிங்கை வச்சு தான் அவங்க மேரேஜ் பண்ணும்போது யூஸ் பண்ண அவங்க ஹஸ்பண்ட் நேம் போட்டிருக்கிற ரிங்கை வச்சு கண்டுபிடிச்சதாக ஒருத்தர் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்க அந்த கையை மட்டுமே வச்சு அவர் வந்து இறுதிச் சடங்குலாம் பண்ணிகிட்டு இருந்தார். பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. இப்போ இயற்கை சட்டத்தை நினச்சா பயமாக இருக்குது. இப்போ இங்கே எங்கெல்லாம் நம்ம டூரிஸ்ட் போனோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்தால் அப்புறம் நம்ம எங்கே தான் போகிறதுன்னு தெரியல. இன்னும் போக போக எந்த இடத்துக்கு போகிறது, எங்கே போகாமல் விட்டுறதுன்னு தெரியல. காலம் வந்துட்டு அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்படியே வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நட்ஸ் எல்லாம் நான் நிறையா வாங்கி கோச்சிக்க மாட்டேன். பூஜை பண்ணுறதுக்கு நான் லியா ஊதுவத்தி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ளவர் ஸ்மெல் அண்ட் ஃப்ரூட் ஸ்மெல் வந்துட்டு மிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எதுக்காகனா ப்ரமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா சன்லேண்டில் வந்துட்டு 5 லிட்டர் அளவுக்கு தனித்தனி பேக்கெட்டாக ஒரு லிட்டராக 5 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பாக்ஸ் வந்துட்டு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி 600க்கு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த மந்த்து பார்த்திங்கன்னா 610க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒர்த்தா அப்படின்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணனா ஒரு 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. நார்மலாக நம்ம ஆயில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி பாக்ஸோடு சேர்த்து வாங்குறதுக்கும் ஒரு 40 ருபீஸ் ரேஞ்ச் வந்து ஹையஸ்ட்டாக தான் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த சன்லேண்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு டைம் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். கிராசரிஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற பொருள் அங்கே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. குழந்தைங்க இருந்தாவே வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கலைஞ்சி தான் இருக்கும். அப்படி தான் எங்கள் வீடும் இருக்குது. எடுத்து வச்சுருவேன், க்ளீனாக இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா மங்களகரமாக இருக்கும். அப்படியே ஈவினிங் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஃபுல்லாக விளையாடிட்டு அவள் பவந்தி குட்டி ஸ்கூல் போகிற வரைக்குமே எங்களோட வீடு இப்படி தான் இருக்கும். உங்கள் வீடு எப்படி ஆர்கனைஸ்டாக? ஒரு ஒரு குழந்தைங்க ரொம்ப சமத்து. சொல்கிறத விட அவங்க அட்வான்ஸ்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்மளால் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. சூப்பராக விளையாடுவாங்க, அங்கேயே போட்டுருவாங்க, அவ்வளோதான். டோரா பூஜை பார்க்க ஓடிடுவாங்க. கலைஞ்சிருந்தால் தானே வீடு, கலையாமல் இருந்தால் அது என்ன மியூசியமா? டிஃபனுக்கு கொஞ்சம் அரிசி தேர்ந்திருந்தது. ஸோ நான் 60:1 ரேஷியோவில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்குவேன். 6 கப்பு அரிசி அப்படின்னா 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி போட்டு அப்படியே ஊற வச்சுருவேன். ஸ்மூத்தாக இட்லி பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும்.
காலையில் வந்து எடுக்கும்போது மழையே இல்லை, நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மழையோடு இருந்தது. இந்த விளாக் முடிக்கும்போது ஈவினிங்கும் பாருங்கள், எனக்குன்னே மழை பெஞ்ச மாதிரி சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. பவந்தி குட்டி ஜாலியாக மழையில் அந்த தண்ணி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அப்படியே டின்னருக்கு காலையில் வச்ச வடைக்கறி தான் இருந்தது. கூடவே கொஞ்சம் கார மிளகாய் அப்படியும் வச்சு ஒரு தோசை போட்டு டின்னரையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக முடித்தாச்சு. பவந்தி குட்டிக்கு ஒரே ஒரு எக் தோசை போட்டு கொடுத்தேன், அவளும் சாப்பிட்டு முடித்தாச்சு. இந்த விளாகோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டாடா பாய்.